அன்பினர்களே, நாம் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக ஒரு காணொளி வழங்கியிருந்தோம். அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் பற்றிய செய்தி ஒன்று. என்ன அந்த செய்தி என்று பார்த்தால், அது முற்றுமுழுதாக கிரைம், தாய் தகப்பன் சேர்ந்த ஒரு கிரைம். தனது 12 வயது சொந்த மகளை சீரழித்து 5 மாதங்களாக விபச்சாரம் நடாத்திய தந்தையும் 5 பேரும் கைது. ஏற்கனவே தந்தம் இல்லை. அந்த கைதின் பின்னணியில் தகப்பங்காரன் ஒருவனும் தாயும் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக மட்டக்களப்பு சிறையில் இருந்த வண்ணம் இருக்கின்றான், ரிமாண்ட் கைதியாக. இப்பொழுது இந்த குற்றத்தில் இந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட இன்னும் 3 நபர்கள் தொடர்ந்து ஒரு மாதமாக தேடப்பட்டு வந்த நிலையில் கல்முனை வெளிவேரியன் கேள்விப்பட்டுமே. வெளிவேரியன் எங்க ஈஸ்டர் குண்டுதாரிகள் செத்து போன இடம் அது. வெளிவேரியன் ஒரு சுனாமி குடியேற்ற திட்டம், அது ஹவுஸ் ஸ்கீம். அந்த வீட்டு திட்டத்தில் பதுங்கி இருந்த ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். சரி, இதுக்கு என்ன திடீர் கைது? அக்கரைப்பற்று பகுதிக்கு, அதாவது அக்கரைப்பற்று நிந்தவூர் பகுதிக்கு பொறுப்பான சந்திரநாயக்க என்ற ஏஸ்பிர வழிகாட்டுகளுக்கு அமைய நிந்தவூர் போலீஸ் OSC நிஷாந்த வெடுகே தலைமையில ஒரு டீம் ஒன்றை உசுப்பிருக்கிறார். அதுக்கு யார் பொறுப்பு? OSC கிரைம் நிந்தவூருக்கு பகுதியான நண்பர் OSC கிரைம் முஸ்தபா அவர்கள் தலைமையில காபுக்குண போய் அமைக்க வந்துட்டாங்க. இனி அமைக்கினா சும்மா இருப்பாங்களா? அவங்களோட மானம், அவர்களுக்குரிய மரியாதை எல்லாம் கொடுப்பாங்கல்ல. கொடுத்துட்டு அவர் முகத்தை மறைத்து இன்று வியாழக்கிழமை காலை அவருக்கு ஒரு பி ரிப்போர்ட் தயாரித்து சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முகம் மூடிய நிலையில் அவர் ஆஜராக இருக்கின்றார். குறித்த சந்தேக நபர் அணிவகுப்பு செய்யப்பட இருக்கின்றார். இவர் சரியா சொல்ல போனால் கல்முனை பகுதியை சேர்ந்தவர். அந்த ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டின் பேரில் 3 சந்தேக நபர்கள் தொடர்ச்சியாக தேடப்பட்டு வந்த நிலைமையில் இரகசிய தகவலின் அடிப்படையில் தான் இந்த 3 நபரில் ஒரு நபராக அண்ணாச்சி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சாய்ந்தமரத்தில் வெளிவேரியன் என்று சொன்னால் உலக பேமஸ் பெற்ற இடம் அது. ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் குண்டுகாரிகள் பதுங்கி இருந்து நேரடியாக மோதிய அல்லது அழிக்கப்பட்ட அல்லது வெடிக்கப்பட்ட இடத்தில் தான், இந்த பகுதியில் தான் இந்த 12 வயசு பாப்பாவை சீரழித்த ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக 2 சந்தேக நபர்கள் தேடப்பட்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது 2 விடயத்தை நாம் எங்கெடுத்து சொல்லலாம். அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் பகுதியில் மிக அதிகமாக போதை வஸ்துகள் சும்மா தலைவிரித்து ஆடிய வேளையில் மிக குறுகிய காலம் கிரைம் வாய்ஸ் முஸ்தபா வந்த பிற்பாடு இவர் ஒரு துடிப்பான ஒரு அதிகாரி. அக்கரைப்பற்று கல்முனை பகுதிகள் பொத்துவில் பகுதிகள் எல்லாம் கடமையாற்றிய போது துடிப்பாக கடமையாற்றுவதில் வல்லவர். அந்த வகையில் நிந்தவூரில் இப்பொழுது மிக அதிகமாக போதை வஸ்து குறைந்திருக்கின்றது. கிரைம் மிக அதிகமாக குறைந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த நிமிடத்தில் நாம் இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும். நிந்தவூர் மக்கள், அதாவது இந்த தனது 12 வயது சொந்த மகளை சீரழித்த தகப்பன் என்ற வகையில் நிந்தவூர் மானம் தான் கப்பல் இருக்க கொண்டு இருக்குது. அந்த சைத்தானுக்கு பாச்சா நிந்தவூரை சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் மாளிகை காட்டிலிருந்து தனது வீடு வளவுகளை விற்பனை செய்துவிட்டு நிந்தவூரில் குடியேறியவர்கள். இப்பொழுது இந்த எமது செய்திக்கு பிற்பாடு நிந்தவூர் பள்ளி வாசல் சம்மேளனம், அதான் நாம சொன்னமே, முன்னாள் போலீஸ் அதிகாரி, அதாவது அரச புலனாய்வு பொறுப்பான பணிப்பாளர், ஓய்வு பெற்ற அதிகாரி ஜௌவர் அவர்கள் தான் இப்ப நிந்தவூர் பள்ளிவாசல் தலைவர். அந்த வகையில் தலைவர் சகல பள்ளிவாசலும் உத்தரவிட்டு இருக்கின்றார். தங்கள் பகுதி பள்ளி பிரதேச பகுதிகளில் சந்தேகத்துக்கிடமான தங்கி இருப்பவர்கள் மற்றும் சந்தேகத்துக்கிடமாக நடமாடும் பெண்கள், ஆண்கள் உட்பட எல்லோர் குறித்தான தகவல்களை உடனே தெரிவிக்க வேண்டும் என்றும் கொஞ்சம் கண்காணிப்பாக இருக்குமாறு தன் விஜிலன்ஸ் குழுவை அவர் தட்டியிருப்பது போன்று மக்களுக்கு சொல்லி இருக்கின்றார். அந்த வகையில் நிந்தவூர் மானந்தான் போனாலும் அவர்கள் நிந்தவூர் பிரதேசவாசிகள் அல்ல, நிந்தவூரை பிறப்பிடமாக கொண்டவர்களும் அல்ல, நிந்தவூரை வசிப்பிடமாக கொண்டவர்களும் அல்ல. அவர்கள் நிந்தவூரில் வந்து புதிதாக ஒரு ஒதுக்குப்புறமான பகுதியை பார்த்து விபச்சாரத்துக்காக தெரிவு செய்து குடியேறியவர்கள். இதுதான் உண்மையான தகவல். இயற்கை நாமல் சொல்லுகின்றாலும் மீண்டும் அந்த செய்திக்குள் இந்த செய்தியை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அந்த 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 குறக்கூட்டம் நிந்தவூரை சேர்ந்தவர்கள் அல்ல. தந்த மகளன்னும் பார்க்காம போதை வசத்துக்கு பாவிக்க வச்சுக்கிறான். போதை வசம் தான், போதை வசம் கொடுத்தா எல்லாம் பண்ண பார்த்திருப்பான். அந்த வகையில
நாம் இப்பொழுது அக்கறை பற்றி நிந்தவூர் ஏஎஸ்பி சந்திரநாயக் அவர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிக்கலாம். புதிய OSC சீஃப் இன்ஸ்பெக்டர் CI நிஷாந்த பெடக் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கலாம். OSC கிரிமினல் நிந்தவூருக்கு பொறுப்பான முஸ்தபா அவர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிக்கலாம். தொடர்ச்சியாக இவர்கள் சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக பொதுமக்களும் முடிந்த அளவு நிந்தவூர் பகுதியில் பொதுமக்கள் உங்களுக்கு ஒரு துடிப்பான பள்ளி தலைவரும் ஒரு துடிப்பான கிரைம் OSCயும் கிடைத்திருக்கின்றார்கள். இந்த இருவரையும் பயன்படுத்தி முற்றுமுழுதாக போதை வஸ்துக்கு ஒரு சமாதி கட்டுங்கள். போதை வஸ்து கடத்தல்கள், பாவிப்பவர்கள், குடிப்பவர்கள் எல்லோரையும் அள்ளிக்கொண்டு போடுவதற்காக நீங்கள் ஒத்துழைப்பு பொதுமக்கள் வழங்கப்படுமானால் நிச்சயமாக இதை முடிவுக்கு கொண்டு வர முடியும். முடிவு கொண்டு வர விடயம் ஒன்றுமே இல்லையே. இப்பொழுது லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் இல்லை, அங்கு லஞ்சம் ஒழிக்கப்பட்டிருக்குது. பல வகையான செயல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதால் அச்சமின்றி நீங்கள் தகவல் கொடுக்கலாம். நிந்தவூர் பிரதேசவாசிகள் இந்த காணொலிக்கு பிற்பாடு முடிந்தவரை நீங்கள் இந்த வளையத்திற்கு வந்து உங்களது ஊரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இந்த வழக்கு முடிவுறாமல், அதாவது இன்னும் ஒரு விடயம், இந்த வழக்குகள் இவர்கள் பிணை இல்லை. யாருக்கு? இந்த 12 வயசு பாப்பாவை சீரழித்த அப்பனுக்கும் உடந்தையா இருந்த அம்மாக்காரைக்கும் தற்பொழுது பிணை இல்லை. 1 மாதம் கடைந்தும் டிஓலாம் இருப்பார்கள். இந்த வழக்கு முடிவு, அதாவது வழக்குக்கு இன்னும் 2 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க பிடிபட்டு நிறுத்தப்படும் வரைக்கும் இதுக்கு பிணை இல்லை. அதுக்கு பிறகும் எங்களுக்கு பிணை கிடைக்காது. ஹைகோர்ட்ல உயர்நீதி கல்வினை அப்பீல் கோர்ட் அவங்க இதுக்கு பார்க்கணும். வேற லோயர்னா போட்டு அதுக்கு இவர்களுக்கு யாரு பின்னால போடுறாங்களோ தெரியலையே, அது வேறு விடயம். இவர்களுக்கு இப்போது பிணை கொடுக்க தொடர்ந்து அவர் நன்னடத்தை பாதுகாப்பு இருக்கின்றார் பாப்பா. தாயும் தகப்பனும் தொடர்ந்து மட்டக்களப்பு சிறையில் கம்பி எண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். இப்ப 3 நபர் ஒருத்தர் போறார் இல்லை, இன்னும் 2 நபர் தொடர்ந்து வேட்டையாடப்படுவார்கள். அவர்கள் வந்த பிற்படுதான் பூரணமாக இந்த விசாரணை முடிவரும். அது வரைக்கும் விசாரணை முடிவு பெறாது. அவர் எப்ப கிடைப்பார் அது வரைக்கும் இந்த கேஸ் இப்படியோ மாசமா டிஓ போட்டு போவாங்க. ஆக இந்த கேஸ் இன்னும் இருக்குது. பார்ட் 2 எல்லாம் இருக்குல்ல, இது 2 தானே. பார்ட் 3யும் 4ம் 5ம் வரும். எப்ப வருதுன்னு எனக்கே தெரியாது. வந்த காலம் பார்ப்போம். நன்றி நேயர்களே, இது ஒரு கிரிமினல். மீண்டும் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.